தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமனம். தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமனம். தமிழகத்தின் ஆளுநராக ரவி உள்ளார். பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். குறிப்பாக ஆளுநர் பதவி, அதனுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம். ஆனால் அவர் முன்பு வேறு ஒரு மாநிலத்தில் அவர் ஆளுநராக பணியாற்றினார். தமிழகத்திற்கு பின்பு மாற்றப்பட்டார். வருகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதியோடு கவர்னர் ரவி அவர்களுக்கு பதவி காலம் முடிவடைகிறது. பதவி நீட்டிப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் பதவி நீட்டிப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. தமிழகத்திற்கு புதிய கவர்னர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவோடு அனுசரித்து போகாமல் திமுகவோடு மோதல் போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு இளைஞரை தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தென் மாநிலத்தை சார்ந்தவர் அல்ல என்றும் வட மாநிலத்தை சார்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் பதவி நீட்டிப்பு வழங்கப்படாது என்றும் அவர் மாற்றப்படுவது உறுதி என்றும் கூறப்படுகிறது. வருகிற ஜூலை மாதம் 31ஆம் தேதியோடு கவர்னர் ரவி அவர்களுடைய பதவி காலம் முடிவடைகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் யார் என்ற தகவல் மத்திய அரசு வெளியிடுகிறது. திமுக அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்தான் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. இது திமுக வட்டாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்துள்ளது. வருகின்ற கவர்னர் எவ்வாறு இருக்கின்றாரோ, ரவியை போன்று மோதல் போக்கை கடைபிடிக்கின்றாரா அல்லது அனுசரித்து போகிறாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்.